அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியை பலவீனப்படுத்த வேண்டிய தேவை வருகிற பொழுது திமுகவை பலவீனப்படுத்தும். அமித்ஷா எங்க போகிறாரோ அங்கெல்லாம் அந்த ஆட்சி கவிழ்ந்து போகும். அதிமுக விஜய் பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் தவிர்க்கப்படவே முடியாது. உருவாகிற நாள் ஓரிரு நாட்களில், ஓரிரு வாரங்களில், ஒரு மாதங்களில் நடந்தது. வேலுமணி போய் ரகசியமா அமித்ஷாவை பார்க்கிறார். எடப்பாடிக்கு தெரியாம பார்க்கிறார். எடப்பாடி என்ன செய்வதென்றே தெரியாமல் சித்தம் கலங்கி எவன் துரோகி எவன் நண்பன். அதிமுக ஆட்சிக்கு வரும். சில நாட்கள் கழித்து பாஜக ஆட்சிக்கு வரும். நீங்க திமுக தேவைப்பட்டால் ஊறுகாயை போல பெரியாரை எடுத்துக் கொள்ளுகிறார். ஊறுகாயே கிடைக்காமல் செய்யணும். அதுதான் அமித்ஷாவுடைய திட்டம். திமுக அவருடைய இறுதி வரலாறை எழுதுவதற்கு அமித்ஷா தயாரா இருக்காரு. நைனாரு திமுக சொல்றதையும் கேட்டுக்குவாரு, அதிமுக சொல்றதையும் கேட்டுக்குவாரு. எடப்பாடியினுடைய ரசிகர் மன்ற மாநில தலைவர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அதிமுக பிஜேபி மற்றும் பலருடைய கூட்டணியோட ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த பேச்சையும் கடந்த கால பேச்சை போலதான் பார்க்கலாமா? ஏதாவது திட்டம் இருக்கா? இல்ல, இந்த பேச்சு திமுகவை எப்பாடுபட்டாவது ஆட்சிக்கு வருவதை தடுப்பேன், ஆட்சிக்கு வருவதை தடுப்பேன். அப்ப ஆட்சிக்கு வர சூழல் இருக்குன்றத உணர்ந்திருக்காங்களா? அப்படி இல்ல, அதாவது லோயலா கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்கு. அது இல்ல, அதெல்லாம் செயற்கையான கருத்து கணிப்பு. சரி, நீங்க பிரதான எதிர்கட்சி மேடையில் இருக்காரு இல்லையா? அதிமுக ஆதரவு களம் தமிழ்நாட்டில், பாஜக அதிமுக கூட்டணி. இப்போ அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு திமுக வராமல் தடுப்பதுதான் ஒரே வேலை இல்லையா? அந்த கருத்தை தான் அவர் அழுத்தமா பதிவு பண்றாரு. சரி. இதுல இப்போ அமித்ஷாவை வேலுமணி சந்திச்சு பேசியிருக்காரு. அப்படியா? பேசியிருக்காரு. எடப்பாடி சந்திக்கல. எடப்பாடி சந்திப்பு சொல்லிட்டாரு. இல்ல, நோலாம் சொல்லவே மாட்டார். இல்லங்க, இவர் விருப்பப்பட்ட ஒரு நோ. இல்ல 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 அப்படி இல்ல. நல்ல கூட்டணி. எடப்பாடியை இப்போ திமுகவை வர விட மாட்டேன் அப்படின்னா எடப்பாடி அதிகாரத்தில் அமர்த்துவேன். அதுக்கு அப்படிதான் மேடையில் எங்கேயுமே அதிமுக பத்தி சொல்லலையே. இல்ல, சொல்லலைனாலும் மறைமுகமா அதுதான் கருத்து. மறைமுகமா திமுகவை எப்பாடுபட்டாவது தடுப்பேன் அப்படின்னா யார் முதலமைச்சர் ஆகுது? நயனா நாகேந்திரன் முதலமைச்சரா முடியும்? அதற்கான வேலையும் செய்யலாம் இல்லையா? அதுக்காக வேலை செய்யலாம். மக்கள் ஓட்டு போடணும்ல, அதான் இலக்கா இருக்கும். அதான் இலக்கா இருக்கும், ஓட்டு போடணும்ல. சரி. அப்போ எடப்பாடி பழனிசாமி போன முறை முதலமைச்சர் இருந்தவர், 2021 வரை முதலமைச்சர் இருந்தவர். இப்ப மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி, மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக திமுகவை தடுப்பேன். இதுதான் பதில். இந்த ஒரிசா, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி அது வழியா தமிழ்நாடுன்ற நம்ம டிராயிங்கோட மேப்ல பார்த்த மாதிரி சொல்றாரு. அது என்ன? ஒரிசா, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழ்நாடு. அதாவது ஒரிசாவில் தேர்தல் நடப்பதற்கு முன்பு வரை பாஜக கட்டமைப்பே இல்லை. சரி. எங்க? ஒரிசாவில் தேர்தல் அறிவித்த பிறகு மோடி அமித்ஷாவும் தொடர்ந்து போறாங்க. ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா? மறைமுகமான ஒரு IAS அதிகாரி பாண்டியன், நவீன் பட்நாயக்கருடைய ஆலோசகர். அவருடைய மனைவி ஒரிசாவை சார்ந்தவர், ஒரிசா மருமகன். இவர் பூரி ஜெகநாதருடைய கோயில் தங்கம் வைடூரி எல்லாம் பூட்டி சாவியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிட்டாரு? தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டாருனாரு. அதோட ஒரிசாக்கார பயிலு பூரா பாஜகவை ஓட்டு போட்டான். இது ஒரிசால. இது ஒரிசா. ஹரியானாவில் பாஜக காங்கிரஸ் 2 பேருமே அங்க ஒரு அதிகார மையம். ஹரியானாவில் காங்கிரஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. பாஜக கட்டார் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சராக இருக்கார். பீகார்ல நிதிஷ்குமார் அவர்
மதசார்பற்ற ஜனதாதளம். ம். இப்போ பாஜக தயவில் 2/3 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் இருக்காங்க பாஜக. மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளர் இந்துத்துவா தலைவர் பால் தாக்கரே. பால் தாக்கரே அறிவிக்கப்படாத கொள்கை தலைவர் பால் தாக்கரே. அவரு கட்சியும் பாஜகவும் கூட்டணி. 2.5 வருஷம் பட்னாவிஸ் முதலமைச்சர், உத்தவ் தாக்கரே 2.5 வருஷம் முதலமைச்சர். கடைசியா என்ன ஆச்சுன்னா பட்னாவிஸே தொடர்ச்சியா 5 வருஷம் முதலமைச்சர் ஆயிட்டார். டெல்லி இப்படி டெல்லிய பாஜக காங்கிரஸ் 2 இருந்தது. இப்போ மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார்னே தெரியல, காணும். மீண்டும் பாஜக முதலமைச்சர். இதோட எங்க தமிழ்நாடு தமிழ்நாடு எப்படி ஒப்பிடுறாருன்னா திமுக இந்தியா முழுமைக்கும் என்டிஏ கூட்டணியினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு அனுப்பி வைக்கிற மாநிலம் தமிழ்நாடு. லட்டா இல்லையா? அப்படி 40க்கு 40. இந்த மாநிலத்தில் திமுக தான் பாஜகவினுடைய அகில இந்திய கொள்கை எதிரி. இந்திய அளவுல சரி. இப்ப ராகுல் காந்தியே பிரியங்கா காந்தி 2 பேருமே கேரளா வயநாடு முஸ்லீம் பாதுகாப்புல தான் டெல்லிக்கு போறாங்க. முஸ்லீம் பாதுகாப்பு. ஆமா, முஸ்லீம் ஓட்டு போலீங்கன்னா டெல்லிக்கே போக முடியாது. வயநாட்டில இருந்து கேரளாவை தாண்ட முடியாது. அப்போ 40க்கும் 40, நாளை நமதே 40ம் நமதே. இது திமுக தான். அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியை பலவீனப்படுத்த வேண்டிய தேவை வருகிற பொழுது திமுகவை பலவீனப்படுத்தும். நீங்க கொதிக்கிறத குறைக்கணும்னா எரிகிறத புடுங்கணும். இதுதான் அமித்ஷா பாலிசி. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா எங்க போகிறாரோ அங்கெல்லாம் அந்த ஆட்சி கவிழ்ந்து போகும், கூடவே கழகமும். அப்போ அமித்ஷா எப்படி இந்தியாவுடைய முகலாய மன்னருடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா, அந்த பகதூர் ஷா பர்மாவில் சாக போகிறான். என்னை ஆங்கிலேயர்கிட்ட கெஞ்சறான், என்னை கொண்டு போய் என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இந்திய மண்ணிலே என்னை விட்டுருங்கிறான். நான் இன்னும் ஆட்சிக்காக வரப்போகிறேன், அதிகாரத்துக்காக வரப்போகிறேன், என்னை கொண்டு. ஆங்கிலேயன் கடைசி வரைக்கும் அதை அனுமதிக்கவே இல்லை. பர்மாவில் தான் அனாதையை செத்து போனான். முகலாயர்கள் இந்தியாவை கட்டியாண்ட கடைசி மன்னன் பகதூர் ஷா. பகதூர் ஷாவுடைய கதையை முடித்தவர் தான் அமித்ஷா. அப்ப திமுகவினுடைய வரலாறை, இறுதி வரலாறை எழுதுவதற்கு அமித்ஷா தயாரா இருக்கார். இப்போ அதிமுக விஜய் பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் தவிர்க்கப்படவே முடியாது. உறுதி. நீங்க நம்புறீங்க? அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. அமித்ஷா நினைச்சால் நடத்தி காட்டுவார். இவர் நினைக்கணும்ல. யாரு? தாவேகா தலைவர், இளம் தலைவர், மக்களுடைய எழுச்சி நாயகன் அப்படின்றாங்க. படத்தோட ட்ரெய்லர்ல கடவுள்ன்றாங்க விஜய். அவர் நினைக்கணும்ல. இல்ல, அவர் நினைக்க வைப்பது அமித்ஷாவுடைய வேலை. அமித்ஷா எதை, அதாவது விஜய் தமிழ்நாட்டுக்கு விஜய், அமித்ஷா இந்தியாவுக்கே விஜய். எது பெரிய பதவி? இந்தியாவுக்கே விஜய். இந்தியாவுக்கே விஜய் யாரு? அமித்ஷா. தமிழ்நாட்டுக்கு விஜய் இவர். அப்போ பெரிய விஜய் 28 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம், அத்தனைக்கு விஜய் யாரு? சூப்பர் ஸ்டார் யாரு? அமித்ஷா. அப்போ அமித்ஷா எதை முடிவு செய்கிறாரோ அதுதான் நீங்க ஜனநாயகன். அதுதான் ஜனநாயகன். இந்தியாவுல நான் எங்க இருந்தாலும் என்னுடைய கண்ணும் காதும் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு அமித்ஷா சொல்றாரு. அதுல என்ன இருக்கு? என்ன பொடி? அது உண்மையான அமித்ஷாவுடைய உணர்ச்சி. அது கண்ணும் காதும். ஏன்னா சனாதனம் என்பது பெரியார் மண் எங்க? தமிழ்நாடு தான். வேற சனாதனத்தை யாரும் பேசுவதில்லை. நீங்க திமுக தேவைப்பட்டால் ஊறுகாயை போல பெரியாரை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். பெரியார ஊறுகாயை போல எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஊறுகாயே கிடைக்காமல் செய்யணும். அதுதான் அமித்ஷாவுடைய திட்டம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில்
திமுகவை அடையாளம் தெரியாமல் செய்தால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 29ல் தட்டு தடுமாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அடித்தளமிட முடியும். இங்க திமுக இருந்தால் வாய்ப்பில்லை. என்னென்ன யுக்திகளை பாஜக தேர்தல் நேரங்களில் கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் துணியோட வேலை செய்யறப்ப எப்படி கையாளுவாங்க, என்னென்ன எதிர்பார்க்கலாம் தேர்தல் நேரங்கள்? ஒண்ணுமே இல்லை. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசியிருக்காரு. இல்லை, ஒண்ணுமே இல்லை. விஜய் வந்தா எல்லா சூத்திரங்களும் தவிடுபடியாயிரும். உண்மையா? ஆமா, விஜய் பாஜகவை தவிர நீங்க எந்த சூழலையும் எந்த கூட்டணியும் தனியாக நிற்பதோ அதை பற்றி இல்லையா, கொள்கை எதிரின்னு சொல்றாரு. கொள்கை எதிரின்றாரு பிஜேபி. இல்லை, கொள்கை எதிரி. ஆனா கரூருக்கு பிறகு கொள்கையே இப்போ பாஜக கொள்கை தான். பாஜகவுடைய தயவில் தான் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார். இல்ல, போற போக்குல நம்ம எதுவும் புழுதிவாரி சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதுல ஒரு லாஜிக் தர்க்கம் இருக்கணும் இல்லையா? என்ன தர்க்கத்துல நீங்க சொல்றீங்கன்ற என்ன அடிப்படை? இல்லை, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 பேரு அவருக்கு எதிர் முகாம். திமுகவில் எந்த காலத்திலையும் அவர் சேர முடியாது. திமுகவில் சேரவே முடியாது. அதிமுகவில் சேரணும்னா அங்க பாஜக இருக்கு. கொள்கை எதிரி பாஜக. அதிமுகவே இப்போ கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆமா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிதான் சொன்னாங்க, கொள்கை எதிரி. இந்த கொள்கை எதிரியான பாஜக தயவுல தான் 21 வரை ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஆட்சியே பாஜகவுடைய தயவுல தான் நடந்தது. இவரே நன்றி சொல்லியிருக்காரு. ஆமா, கடந்த காலம். இப்போ இந்த சூழல்ல அதிமுக பாஜக உறவு என்பது காலத்தின் கட்டாயம். திமுக ஒழிக்கணும்னா தன்னால முடியாது, யாருக்கு எடப்பாடியால முடியாது. விஜய்க்கு என்ன கட்டாயம்? விஜய்க்கு கட்டாயம் இல்லை, கட்டாயப்படுத்தப்படுகிறார். எப்போ? செப்டம்பர் 27க்கு முன்பு, செப்டம்பர் 27க்கு பின்பு. கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பு, கரூர் நிகழ்ச்சிக்கு பின்பு. கையை முறுக்குறாங்களோ. இப்ப விஜயுடைய அத்தனை குடுமிகளும் டெல்லி சிபிஐ 3 நாளா விசாரிக்கிறான். 3 நாளா. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார். இதுக்கு நடுவுல டிரைவர் விஜயுடைய ஓட்டுநர், கரூர் சூப்பரண்டு போலீஸ், கலெக்டர், இத்தனை பேரை விசாரிக்கிறாங்க. இந்த குடுமியில ஒரு ஈடு கிடைச்சாலும் பேன் ஆகிடுவாங்க. அப்போ பெருமாள் ஆகிடுவாங்க. இந்த ஜோஸ் தங்கையா எஸ்பி அவரு அத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மேல, இந்த குற்றச்சாட்டுகள் பூரா விஜய் தான், தாவேகா தான் அப்படிங்கிறாரு. சரிப்பா, சிபிஐ கேட்கலாம், நீ இந்த இடத்துல ஒரு மக்கள் கூட்டம் அதிகமா வரும், இங்க வர வேண்டான்னு நீ தடுத்தியா? யாருக்கு தகவல் சொன்ன? நான் சோன்சோ சொன்னேன், புஷிட்ட சொன்னேன். எந்த நேரத்தில் சொன்னேன்? என்ன ஆதாரம்? கால் உன் ஃபோன்லேருந்து போச்சா, இல்லை வேற ஏதாவது என் ஃபோன்லேருந்து போச்சா? ஆதாரத்தை கொடு. ஆதாரம் இல்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகளில் எஸ்பி மாட்டிக்கிறாரு. சரி, இந்த அனுமதி எஸ்பிட்ட போய் அனுமதி கடிதம் கொடுத்தது மாவட்ட செயலாளர் மதியழகன், புஷி 2 பேரும் தான். சரி, இவர்கள் 2 பேரையும் கேட்குறாரு, நீங்கள் மின்சாரத்தை தடை பண்ண சொன்னீங்க, என்ன காரணம்? ஜெனரேட்டர் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன காரணம்? கூட்டம் அளவுக்கு அதிகமாக வரும்னு முதல்ல கற்பனை பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? மரத்துல ஏறுவாங்க எல்லாம் தெரியும். அப்போ இதை முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க, கூட்டத்தை ரத்து பண்ணிருக்க வேண்டியதானே? மேல இருந்து எங்களுக்கு உத்தரவு. யார்? விஜய் சொன்னாரா? மேல உங்களுக்கு யார் தலைவர்? விஜய் தான். அப்ப அவரா சொன்னாரா? அங்கதான் கூட்டம் போடணும். காலையில 8 மணில இருந்து ராத்திரி 8 மணி அங்கதான் கூட்டம் போடணும். ஜனநாயகனே சொல்லிட்டாரு. அப்போ அவரு தான் காரணம். அவர் தான் காரணம். அண்ணன் தானே காரணம். அண்ணன் தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தான். அண்ணனுக்கு எடுத்து நாங்க செய்வோம். சரி, ஆதவ் அர்ஜுனா, நீ என்ன சொல்ற? நீ திமுக ஐடி விங்குக்கே அல்வா கொடுத்தாலே திருமாவளவனுக்கு பட்டையை போட்ட. அதனால இந்த கூட்டம் நடந்தா கட்டுப்படுத்த முடியாது, ஒரு உயிரிழப்பு ஏற்படும். 6-5 மணிக்கு மேல அது ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி.
5 மணிக்கு சம்பளத்தை வாங்கி நேரம் எங்க வருவான்? கூட்டத்துக்கு தான் வந்து ஆகணும், ஒரு வழி இல்லையே. இல்ல வீடு பூரா அங்கதான் இருக்கு அவனுக்கு. அப்ப இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ தடுத்திருக்கலாம்ல. இல்ல மேல இருந்து எனக்கு தகவல் வரல. அதுவும் அண்ணன் தான், அண்ணி இல்ல. நல்லா கைய காமிச்சது பூரா அண்ணன் தான். அண்ணி எஸ்கேப். ஆமா. அப்போ சரி, இந்த கேரவன் வேனுக்குள்ள யார் இருந்தா? படப்பிடிப்பு குழு இருந்ததா? இந்த ட்ரோன் எதுக்கு இத்தனை ட்ரோன் பறக்க விட்டீங்க? எல்லாம் ஒரு ரெக்கார்டு தான். அப்போ எதுக்கு ஜனநாயகனுக்கு ரெக்கார்டா? இப்படி பல கேள்விகளை கேட்ட பிறகு, ஆமா, சிபிஐ அதிகாரிகள் கேட்ட பிறகு, அதாவது எல்லா பாதைகளுமே ரோமை நோக்கி, எல்லா பாதைகளுமே ரோமை நோக்கி, இப்படி ஒரு வரலாறு. அதே போல எல்லா பாதைகளுமே பனையூரை நோக்கி, இப்படி ஒரு சொல்லாடல். எல்லாம் அண்ணனை நோக்கி, எல்லாம் பனையூர் தான். அவரு தாங்க முடிவுன்னு எங்களுக்கு சொன்னார். அண்ணன் தான். அப்போ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கட்டளை மையம் அண்ணன் தான். தளபதி தான். அப்ப தளபதி மீது இல்ல ரிட்டனை எழுதி கொடு. எல்லா ரெக்கார்டு மேல இருந்து உத்தரவு வந்தது. மேல இருந்து உத்தரவுப்படி நாங்க செயல்படுறோம். மேல இருக்கோம் பார்த்து. அப்போ இதெல்லாம் அமித்ஷா வசம். சிபிஐ யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அமித்ஷா இருக்கு. உள்துறை அமைச்சர் கிட்ட. அமைச்சர். அப்ப அமித்ஷா சரி யார் குற்றவாளின்னு முடிவு பண்ணுவோம். பேசுவோம், பேச்சுவார்த்தை முடிவு பண்ணுவோம். திமுக 2G வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது கனிமொழி ஜெயில, திகார்ல ராஜா ஜெயில, மத்திய அமைச்சர். அப்போ ராஜா உள்ள, கலைஞர் டிவியினுடைய CEO சரத் ரெட்டி உள்ள. ஈழத்தமிழர் பிரச்சனையில காங்கிரஸோடு சேர்ந்தா திமுக டெபாசிட்டே போயிடும், நான் கூட்டணி சேர மாட்டேன்ட்டார் கருணாநிதி. சரி, உடனே டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு போறாங்க. அறிவாலயத்துக்கு மேல முதல் மாடி அது கலைஞர் டிவி அலுவலகம், கீழே அறிவாலயம். சிபிஐ அதிகாரிகள் மேல போயிருக்காங்க. டெல்லியிலிருந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு கீழே கட்சி அலுவலகத்துல ஒரே செவரு தான், மேல ஒரு டெரஸ் பில்டிங் தான், மேல சிபிஐ கீழே காங்கிரஸ். ஆமா. அப்போ 600 கோடி ரூபாய் உங்களுக்கு எப்படிமா வந்தது? தயாளமாட்ட கேள்வி. கலைஞர் டிவி ஆரம்பிப்பதற்கு 600 கோடி எப்படி வந்தது? எனக்கு எதையுமே தெரியாது, கையெழுத்து போட சொன்னானு போட்டேன். அந்த அம்மா எனக்கு காது கேட்காது, கண்ணு வயசான ஆளு, எனக்கு என்ன தெரியும்? அவர்கள் சொன்னா கேட்டேன். இதெல்லாம் கருணாநிதி எங்க அந்த அம்மா யாருக்கு என்னன்னு தெரியாது, கையெழுத்து போட சொன்னீங்க, போட்டேன்னு சொல்லிச்சு. இப்படிதான் கைது செய்ய போறோம். யார? தயாளம்மா கைது செய்யப்பட போகிறார். 600 கோடி காரணத்தை சொல்லுமா? எப்படி ஒண்ணுமே தெரியல, எப்படி 600 கோடி வந்தது? இந்த பணம் கள்ள பணம், 2G லாபம், லஞ்ச பணம், ஊழல் பணம். அந்நிய நாட்டுக்கு உளவாளிகள் தொலைத்தொடர்பு துறை டெண்டர் எடுத்திருக்கான், எல்லாம் ஊழல் பணம். கருணாநிதி கீழே என்ன கூட்டணி சேரலாமா? எத்தனை சீட்டு நடத்த போடையா கையெழுத்த? நடந்ததா இல்லையா? அது இதுல நடக்குமான்ற விஷயம். டெல்லி நினைத்தால் எதுவும் நடத்தி காட்டுவான். டெல்லி அமித்ஷா நினைத்தால் நடத்தி. ஒரு மாநிலம் 2 மாநிலம் இல்ல, மகாராஷ்டிரா, ஹரியானா, ஒரிசா, பீகார், டெல்லி, அடுத்து மம்தா பானர்ஜி. அங்கேயும் நாங்க வேலையை காமிப்போம். பிளான் இருக்கு இல்லையா? ஒரு பிளான் இருக்கு, நடைமுறைப்படுத்த போறாங்க. சில பிளான நாங்க பண்ணும்போது இது ஒரு ஜுஜிபி சின்ன பிளான். இந்த முருக பக்தர் மாநாடுலாம் சொல்றாங்க. எல்லாம் சார் எல்லாமே அதிமுக ஆட்சிக்கு வரும். சில நாட்கள் கழித்து பாஜக ஆட்சிக்கு வரும். பாஜக ஆட்சிக்கு வரும். வேலுமணி போய் ரகசியமா அமித்ஷாவை பாக்குறாரு. எடப்பாடிக்கு தெரியாம பாக்குறாரு. டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. வேலுமணி பாக்குறாரு. எடப்பாடி என்ன செய்வதென்றே தெரியாமல் சித்தம் கலங்கி, எவன் துரோகி, எவன் நண்பன், எவன் அதிமுக, எவன் பாஜக, கால வைக்கிற இடம்லாம் கன்னிவெடியா, எல்லாம் கன்னிவெடியா. என்னடா நடக்குது? என்ன எம்ஜிஆருடைய இரட்டையிலையை வாழ்நாளில் நான் காப்பாற்றி ஆக வேண்டும். யார் சொல்றா? எடப்பாடி. ஜெயலலிதா காப்பாற்றி இரட்டையிலைய நான் காப்பாற்றி ஆகணும். விட்டா காலி பண்ணிடுவானு போல் இருக்கு. இலையில இருந்து தாமரம் வந்துரும். இப்படி எடப்பாடி சித்தம் கலங்கி என்ன செய்வதுன்னே தெரியாம, யாரை நம்புவது, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், இப்படி கலங்கி போய் எம்ஜிஆருடைய இரட்டை இலையை அழித்த குற்றவாளி பாவியா நான் வந்துட மாட்டேன். சரி, ஜெயலலிதா காப்பாற்றிய இரட்டை இலைய நான் அழிச்சு பாஜக
கண்டிப்பா உயிர் இருக்கிற வரை போராடுவேன். அப்படியா? இப்ப எடப்பாடி இப்படி ஒரு புலம்பிட்டு இருக்காரு. புலம்பிட்டு இருக்காரு இப்ப. ஆமா, உள்ளேயும் எதிரி, வெளியிலையும் எதிரி, கன்னிவெடி, அங்கேயும் கன்னிவெடி, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இங்க தங்கமணி, வேலமணி, செங்கோல், இப்படி பல கன்னிவெடிகளுக்கு நடுவில் இரட்டை இலையை காப்பாற்றிய தீர்வது எப்படி? யாரும் உண்மையா இல்ல, யாரு அந்த சிந்தனையில இருக்காரு, அந்த சிந்தனையில் இருக்காரு. இப்ப மேடையிலயா இறுதி கேள்வி, மேடையில திரு அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுது நயினார் அவர்களுடைய பேரை சொல்றாரு. அடுத்து திரு அண்ணாமலை பேர் சொல்லும்போது ஒரு பெரிய கைத்தட்டல், ஓசி அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க இல்லையா? அது என்ன நயினாருக்கும் அண்ணாமலைக்குமான வித்தியாசம்? அண்ணாமலை தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த ஏஜென்ட். இப்பவுமா? எப்பவுமே அவர் தான் ஏஜென்ட். ஏன்னா முளகாப்புடி வெங்கடேசன்ல இருந்து ஹாரிஸ், இது என்ன கோல்டு, ஆருத்ரா கோல்டு, ஹாரிஸ் வரைக்கும், முளகாப்புடி வெங்கடேசன் வரைக்கும் கட்சியில இணைத்து இந்த கட்சியை ஒரு, அதாவது சென்ட்ரல் ஜெயில் கட்சியை மாத்தினதே அண்ணாமலை தான். புள்ள இருக்கிறவன் பூரா கட்சிக்கு வந்துட்டான், புழல் இருக்கிறவன் பூரா கட்சிக்கு வந்துட்டான். அப்போ இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அண்ணாமலை தானே. திமுக குற்றவாளி ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3ன்னு காலி டப்பா கொண்டு கவர்னர் மாளிகையில் இறக்கி வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணாமலை. பெருங்காய வாசனை தான் இருக்கு, பெருங்காயம் எல்லாம் காலி டப்பா. இது எங்க போயிருக்கணும்? ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தா வழக்கு போட்டிருப்பாங்க. இது எங்க கொண்டு கொடுத்தாரு? ஆளுநரை பார்த்து. ஆமா, ஈஸியா தூக்கிட்டு போனாட்ட, ஒண்ணுமே இல்லை உள்ள. அப்ப இந்த அரசியல் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? அண்ணாமலைக்கு. அப்புறம் அண்ணாமலை பேரை சொன்னா, அமித்ஷா சொன்னா, இங்க அமித்ஷா யாரு? அண்ணாமலை தான். அப்படி ஒரு பெரிய அண்ணாமலை, இவரு சின்ன அண்ணாமலை, சின்ன அமித்ஷா. அப்ப இவங்களுக்குள்ள மோதல் வராதா நயினாருக்கும் அண்ணாமலைக்கும்? நயினாரு அரசியல் பண்ண தெரியாது. நயினாரு திமுக சொல்றதையும் கேட்டுக்குவாரு, அதிமுக சொல்றதையும் கேட்டுக்குவாரு. எடப்பாடியினுடைய ரசிகர் மன்ற மாநில தலைவர் யாரு? நயினார். எடப்பாடி அதிமுக தானே. நயினார் தாய் வழி உறவு. ஆமா, அப்போ எடப்பாடி தான் சொல்றாரு அமித்ஷாட்ட, இவரை போடுங்க நம்ம சிசின்னு. அண்ணாமலை வேண்டாம். போன முறை வந்தாருல, நம்ம சிசி எங்க இவரை போடுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அண்ணாமலை வேண்டாம். அண்ணாமலை வேண்டாம், இவர் சசிகலா சிசிய, ஓபிஎஸ் சிசிய, டிடிவி சிசிய, எனக்கு சிசினே இல்லை, எனக்கு எதிரி. இப்படி இவர் மூலம் காலி பண்ணுங்க, விரட்டி விடுங்க. இப்படி இந்த கோபத்துல தான் அண்ணாமலை எப்படியாவது எடப்பாடிக்கு காலை வாரணும். அதுக்காகத்தான் தங்கமணி, வேலுமணி, வீரமணி, பல மணிகளை வைத்துக்கொண்டு எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். இந்த அச்சத்திலிருந்து எடப்பாடி மீள்வதற்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார். ஆனாலும் விஜய், எடப்பாடி, அமித்ஷா கூட்டணி உருவாகிற நாள் ஓரிரு நாட்களில், ஓரிரு வாரங்களில், ஒரு மாதங்களில் நடந்துடும். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.